Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூரில் 9 மாத கர்ப்பிணி பெண் வாங்கி சென்ற சத்து மாத்திரையில் ஸ்டாப்லர் பின் இருந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. பூந்தோட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாத்திரைகள் வாங்கியிருக்கிறார் கர்ப்பிணி பெண். இந்த நிலையில் சத்து மாத்திரையில் ஸ்டாப்லர் பின் இருந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். முழு விவரங்களை வழங்கலாம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்துக்குட்பட்ட அகர திருமாலம் ஊராட்சியில் உள்ள வீரவாடி பகுதியில் வசித்து வருபவர்கள் அகிலன் ஜெயந்தி தம்பதியினர். அகிலன் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு ஏற்கனவே 4 வயதில் ஒரு மகன் உள்ள நிலையில் தற்போது ஜெயந்தி 9 மாத கர்ப்பமாக உள்ளார். மேலும் இவர் தொடர்ந்து தனது மருத்துவ சிகிச்சையை பூந்தோட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த வாரம் புதன்கிழமை இவர் வாராந்திர பரிசோதனைக்காக பூந்தோட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தனது கணவருடன் சென்று மருத்துவரை சந்தித்துவிட்டு சத்து மாத்திரைகளை அங்குள்ள மருந்தகத்தில் வாங்கி வந்துள்ளார். இந்த மாத்திரையை தொடர்ந்து 3 நாட்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி கால்சியம் கார்பனேட் உடன் D3 விட்டமின் என்கிற அந்த சத்து மாத்திரையை விழுங்குவதற்காக எடுத்தபோது அதில் ஸ்டாப்லர் பின் இருப்பதை அறிந்து அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து இது குறித்து அவர் அந்த சுகாதார நிலையத்தில் உள்ள செவிலியரிடம் கேட்டபோது இது இங்கு ஏற்பட்ட தவறல்ல, எனவே நீங்கள் இது குறித்து புகார் தெரிவிக்கலாம் என்று கூறியதை அடுத்து ஜெயந்தி முதல்வரின் தனிப்பிரிவிற்கும் சுகாதாரத்துறை குறித்த இலவச புகார் எண்ணான 104க்கு போன் செய்தும் தனது புகாரை பதிவு செய்துள்ளார். இதனையடுத்து ஜெயந்தி இன்று பூந்தோட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று இதற்கு பதிலாக வேறு மாத்திரைகளை வாங்கி கொண்டுவதுடன் மாத்திரையில் ஸ்டாப்லர் பின் இருந்தது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி எழுத்துப்பூர்வமான புகார் மனு ஒன்றை அங்கு கொடுத்துள்ளார். மேலும் இது குறித்து அவர் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை வீடியோவாகவும் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நிலையில் அது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். Taste the Daily.